Mr. Right. Anthony Starr is looking like he's trying his best not to laser him. ஆண்டனி ஸ்டார் ஹோம்லேண்டர் இல்லை, ஹோம்லேண்டர் தான் ஆண்டனி ஸ்டார். த பாய்ஸ் சீரிஸோட சீசன் 4. இந்த சீசன் 4 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் சீசன்ஸோட கம்பேர் பண்ணும்போது வெறித்தனமாக இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சீரிஸ் முழுக்க நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமான பிளாட்ஸ் அண்ட் எல்லாமே ஒரு முடிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. சீசன் 5 தான் பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸோட லாஸ்ட் சீசன் அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமே 5 சீசன் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பாய்ஸ் முடிஞ்சுவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதோட ஸ்பின் ஆஃபாக ஜென்வி சீரிஸ் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் சீசன் தான் வந்திருக்கு. இன்னும் அதுக்கு ஒரு 5 சீசன் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு. ஸோ அதுக்கு 5 இதுக்கு 5 இது முடிச்சிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஜென்வி சீரிஸ் ஃபாலோ அப் ஆகும். ஸோ அந்த பாய்ஸோட சீசன் 4 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்டை நோக்கி போகுது, முடிவு என்ன மாதிரி இருக்க போது பயங்கரமானதை இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஹோம்லேண்டர் முழு சைக்கோவை பார்த்தீங்கன்னா மாறி நின்றுட்டு இருக்கான். புச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு முழு டிப்ரெஸ் கையாக மாறி நின்றுட்டு இருக்காப்புல. ஆல்ரெடி அப்படி தான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்க்ளூடிங் ஒவ்வொரு கேரக்டருக்குமே, ஒவ்வொரு சின்ன கேரக்டர்ஸ்க்குமே ஒரு பிளாட்டு அண்ட் ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்குது. லைக் கிமிக்கோவில் ஆரம்பித்து ஸ்டார்லைட்லேருந்து ஹியூயிலேருந்து எல்லாத்துக்குமே, ஏன் அந்த சின்ன பையன் ரயன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பிளாட் ஒன்று போய் இன்னும் கிடக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸோட எண்டிங்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி போயிட்டே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோம்லேண்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் ஒரு முழு சைக்கோபாத்தாவே மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். அவனோட இன்ட்ரோவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கூட ஏதோ நல்லா மொட்டை மாடியில் வெயில் அடிக்க எல்லாரையும் வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்காங்களான்னு நினச்சா ஒன்றுக்கு போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை முடி எடுக்கிறான். நெஞ்சிலேருந்தான்னு கேட்டிங்கன்னா நெஞ்சிலேருந்து கிடையாது, அவங்க நெஞ்சில் இல்லை. ஸோ ஹோம்லேண்டருக்கு பார்த்தீங்கன்னா வயசாகிட்டு இருக்குன்றதை காட்டிக்கிட்டு இருக்காங்க. வயசாகிட்டு இருக்கு இவ்வளோ பாவம் ஹோம்லேண்டருக்கு. அதை நினச்சி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அண்ட் ஒரு சீனில் கூட வந்துட்டு இவன் மூஞ்சில் இருக்கிற சுருக்கத்தை எடுக்கிறதுக்கே 90 மில்லியன் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சுருக்கத்தை எடுக்கிறதுக்கு விஎஃப்எக்ஸ்க்கு 90 மில்லியன் இருக்குது. அதையுமே நினச்சி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸ் எபிசோட ஸ்டார்டிங்கே எப்படி நினச்சின்னா ஃபஸ்ட் எபிசோடில் விக்டோரியா உமன் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக நின்றுட்டுருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அவளை கொல்றதுக்காக பிளானிங் தான். ஸோ அவளோட ஐ ட்ராப்பில் வந்துட்டு ஒரு ஆசிட்டை கலக்கிறதா பிளான் பண்ணி போயிட்டு வந்திருப்பாங்க. பிளானில் சொதவி போய் அவளோட பொருள் அந்த ஜோய்க்குமே பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டு ஒரு காம்பவுண்டவே ஏற்றிருப்பா. அவன் உடம்புலேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வாயிலிருந்து பாம்பெல்லாம் வருது. அதுவும் அந்த பாம்பு சும்மா கிடையாதுங்க, அத்தனை பேரையும் போட்டு கொதறி எடுக்குது. அந்த சீன்லாம் போட்டு ப்ரூட்டலாக தான் இருந்துச்சு. அவங்களையும் அடித்து துவச்சி விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கிமிக்கோக்கு பயங்கரமாக ரீஜெனரேஷன் பவர் இருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும் தான். ஆனால் டெட்பூலோட பயங்கரமாக ரீஜெனரேஷன் பண்ணுறாங்க. அந்த லெவலுக்கு அவளோட பவர்ஸ் இருக்குது. அதை தாண்டி விக்டோரியா நியூமனோட இன்னொரு வித்தியாசமான பவரையுமே காமிச்சிருக்காங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் அடித்தா அவளுக்கு எதுவுமே அவளுக்கு ஐ ட்ராப்பில் தான் அந்த ஆசிட் கலக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. அவள் கண்ணு பார்த்தா தானே எல்லாம் மட்டையை வெடிக்க வைக்கிறா, அவளை பார்க்கவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சி பண்ணியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. பட் அது பார்த்தீங்கன்னா அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஸோ மூஞ்சிலே ஆசிட் அடிக்கிறாங்க, அப்பயும் ஒன்றும் ஆகலை. ட்ரெஸ்ஸு மட்டும் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கோம். தலையில் கன் வச்சு சுட்டு பார்க்குறா, சுட்டு அவளுக்கு ஒன்றும் ஆகலைங்க. கிட்டத்தட்ட ஹோம்லேண்டர் மாதிரி ஒரு பவரை காட்டிக்கிட்டு இருக்காங்க. லைக் ஹோம்லேண்டருமே இப்படி தான், ஸ்கின்னில் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் போகாது. அந்த மாதிரி இப்போ விக்டோரியா நியூமன் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவளுக்கிட்ட இன்னும் என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கா. லைக் ஜென்வி சீரிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மெயின் கேரக்டராக வந்த மேரி மரியோ, அவளுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் மேனிப்புலேஷன் பண்ணுற பவர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தான் விக்டோரியா நியூமனுக்கும் சரி, விக்டோரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவளோட பிளட் மேனிப்புலேஷனை காட்டியிருந்திருப்பா. ஸோ அப்போ லைக்லி அந்த மேரி கேரக்டருக்கும் வந்துட்டு புல்லட்டில் இறங்காது இதாகாதோ, ஸோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஏதோ வித்தியாசமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. மேபி இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி நம்ம ஜூல்ஸ் கைசனில் பார்த்துருப்போம். ஆக்சுவலி ஜூட்சு கைசனில் பார்த்தீங்கன்னா நோட்டோஷி காமோன்ற கேரக்டர் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா அவனோட பிளட் மேனிப்புலேஷன் பவர் யூஸ் பண்ணி ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்குவான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அடிப்படாத மாதிரி. மேபி அந்த மாதிரி பிளட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி ஹார்டாக்கிற பவர் எதுனா இருக்குமோ, இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ அந்த மேரி மரியோ கேரக்டராலையுமே மண்டையை வெடிக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் பிளட் ப்ரெஷர் அதிகப்படுத்த வெடிக்க வைக்க முடியும். மேபி பாசிபிள்லாம் இருக்குது. அடுத்தடுத்த சீசன் வந்தால் தான் அந்த கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த சீரிஸில் இது ஒரு பிரச்சனைங்க, ஒவ்வொரு எபிசோட ரிலீஸ் பண்ணி விட்டுறானுங்க. அடுத்த எபிசோடு முழுசு எண்ட் ஆகும்போது அடுத்த வெறி தாங்க முடியல, எப்படா சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு வெறி கொண்டு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வெயிட் பண்ண முடியல, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. அடுத்து எடுத்திங்கன்னா ஹியூயோட அப்பாவுக்கு பிரெயின் டெட் ஆகிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அந்த இடத்துல அவங்களோட அம்மா வந்திருப்பாங்க. ஸோ ஹியூ 6 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டதா சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போதுக்கு திரும்ப வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹியூவை அவங்ககிட்ட சண்டை வலிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஹியூயோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன கேரக்டர் இருக்காங்க. அண்ட் இந்த பிளானில் ஃபெயிலியர் ஆகி போய் பார்த்தீங்கன்னா மேலரி அவரை கூப்பிட்டு கிளிகளையும் கிழிச்சிட்டு இருக்காங்க நம்ம மார்வினை. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா மதர்ஸ் மில்க் தான் இந்த பாய்ஸ் டீமோட ஹெட்டு. ஹியூ புஜரை பார்த்தீங்கன்னா இந்த டீம்லேருந்து தூக்கிட்டாங்க. டீம் உருவாக்கினவனுக்கே இந்த கதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சீன்லேருந்து
அந்த சீன் வந்து ஜோ கெஸ்லர்ன்ற ஒரு கேரக்டர் காட்டின மாதிரி காட்டிருப்பாங்க. ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா நீகன். அவர் கொஞ்சம் பெரிய ஆக்டர் தான். இந்த சீரீஸில் அவர் இறக்கி காப்பில் அப்படின்னா ஸோ கொஞ்சம் பெரிய கேரக்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஜோ கெஸ்லர்ன்றது பாய்ஸ் காமிக்கில் மங்கின்ற கேரக்டராக வந்திருக்கும். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனர் கேரக்டர் தான், ஒரு சிஏ ஏஜென்ட் மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த சீரீஸில் ஒரு பெரிய ஆக்டரை போட்டு காமிச்சிருக்காங்கன்னா மேபி ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கலாம். இந்த கேரக்டர் வச்சு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 4 எபிசோட வர வேண்டியது. அடுத்து இந்த பாய்ஸ் டீம் எல்லாமே நம்ம சொல்கிறத கேட்குற வெறும் பொம்மைங்களாம் தான் இருக்கானுங்க. இவங்களெல்லாம் வச்சு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் ஒரு காண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன சுற்றி இருக்கிறதுலாம் சைக்கோபேத்ஸ் அண்ட் பைத்தியக்கார பசங்க. இல்ல நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. அந்த சுற்றி இருக்கிற மக்கள் மேலேயுமே பயங்கரமாக விருப்பம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சுற்றி இருக்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதும் இவன் சொல்கிறத மட்டுமே கேட்டு தலையாட்டிட்டு இருக்கிற பொம்மைங்களாவும் இருக்கிறது. அண்ட் மக்களோட சட்டத்துக்கு கீழே இவனுங்களாம் ஒரு ஆளுங்க, இவனுக்கு சட்டத்தை நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யோசிக்கிறது. கிட்டத்தட்ட ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு கடவுளாகவே நினச்சிக்கிட்டு ஒரு நார்சிஸ்டிக் மைண்ட் செட்டில் இருந்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே அவனை சைக்கோபாத்தாக மாற்றிக்கிட்டு இருக்கு. அண்ட் புச்சர் எடுத்துட்டிங்கன்னா புச்சருக்கு வந்துட்டு ஆல்ரெடி காம்பவுண்ட் வியோட அந்த ஒரு டெம்ப் வியூ எடுத்ததுனால இப்போ வந்துட்டு உடம்பு ஃபுல்லாகவே அந்த லீச்சஸ் பரவிக்கிட்டு இருக்கு. லைக் ஃபஸ்ட்டு பிரெயினில் மட்டும் தான் லீச்சஸ் இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லீச்சஸ் உடம்பு முழுக்க அங்கங்கே பரவுற மாதிரியுமே காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டெம்ப் வியூ எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி காம்பவுண்ட் வியுமே உடம்புல இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பான். பட் காம்பவுண்ட் வி நம்ம புச்சருக்கு எந்த ஒரு பவரையுமே கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா புச்சர் அப்போ உடம்புல லீச்சஸ்லாம் ஊறிக்கிட்டு இருக்கு. அதே ஒரு டைமில் வந்துட்டு நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தருவான். இவனுக்கு பேர்லாம் வேறு டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணுவான், புச்சரோட கழுத்திருக்கி கொள்ளலான்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் வெடிச்சு சதறிடுவான். மேபி அந்த லீச்சோட பவராக இருக்குமோ இல்லை இவனோட பவர் எதனா ஒன்று இப்படி வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் அந்த காம்பவுண்ட் வியோட பவரையே நம்ம புச்சருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லீச்சஸே ஒரு பவர் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி காட்டுறாங்க போட்டிருக்கு. பிரெயினில் இருக்கிற லீச்சஸ் எப்படி உடம்பு முழுக்க பரவுதுன்னு தெரில. மேபி அதுவுமே ஒரு ஸ்பெஷல் பவராக காட்டப்படலாம். அடுத்த ஏ ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ட்ரெயினுக்குமே ஒரு கேரக்டராக போயிட்டுருக்கு. இந்த சீசன் எண்டில் மேபி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஏ ட்ரெயின் வந்துட்டு இங்கே இல்லாமல் மேபி நம்ம பாய்ஸ் டீமில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 எபிசோடில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம் நம்ம ஏ ட்ரெயின் என்ன பண்ணுவான்னா பாய்ஸ் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அந்த நியூஸை கொடுக்குற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அப்படி இருக்குன்னா மேபி கண்டிப்பாக இந்த சீரீஸில் ஏ ட்ரெயின் பாய்ஸ் டீமில் சேர்ற மாதிரியோ அப்படியே நம்ம ரைனும் பாய்ஸ் டீமில் சேர்ற மாதிரி இந்த எபிசோட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா மேபி இந்த சீசன் முடிக்கப்படலாம். அடுத்ததாக புதுசாக வாட்டில் பார்த்தீங்கன்னா 7ல் புதுசாக 2 மெம்பர்ஸ் வந்துருக்காங்க. ஃபயர் கிராக்கர் அண்ட் சிஸ்டர் சேஜ். ஃபயர் கிராக்கரோட பவர் பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்புல பொறியாக உருவாக்குவா. ப்ளஸ் சிஸ்டர் சேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்திலே ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் காட்டினோடனே நம்ம ஹோம்லேண்டரை பற்றி அக்வேரா அணிவேரா அவர் கையில் என்ன தொடர்லேருந்து தலைமுடி நரைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிச்சு வச்சுருப்பார். சரி, நீ ரொம்ப ஸ்மார்ட் இல்லை காட்டு. கரெக்ட், நீ புத்திசாலி தான், ஓகே ஒத்துக்கிறேன். உன்னே தாண்டா அத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், வந்து 7ல் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரையுமே கூட்டு போய் சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து ஸ்டார்லைட்டோட பேரை நான் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஃபயர் கேக்கரையுமே போய் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அவையாண்டா ஸ்டார்லைட் மேலே இவ்வளோ குறியாக இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ஸ்டார்லைட்டுக்குமே ஃபயர் கேக்கரும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அதனால தான் எப்படி பேசுவேன் 20 வருஷம் பகடா. ஸோ அந்த ஃபயர் கிராக்கர் பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு பயங்கரமான கேரக்டர் தான் இருக்குது. அக்கா நல்லா இருக்காங்களா ஆனால் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கேரக்டர் வச்சு மொத்தம் ஒரு சம்பவம் பண்ணுவான். ஃபோட்டோவை பார்த்தே இவ்வளோ வெறியாகிறான். அடுத்த இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் நார் கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. பிளாக் நார் போன சீசன்லேயே செத்துட்டானே, இவன் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி வந்துட்டு இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஸ்பாய்லர் தான். நான் ஸ்பாய்லர் சொல்ல போகிறேன். மேபி இது வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு 30-40 செகண்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பாய்லர் நான் சொல்ல போகிறேன். விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் ஆக்சுவலி லாஸ்ட்டில் தான் பிளாக் நாரோட மாஸ்க்கு கழட்டி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது யாரான்னு கேட்டிங்கன்னா அவன் தான் ஹோம்லேண்டர். அதாவது அவனும் ஹோம்லேண்டர் தான், ஹோம்லேண்டரோட ஒரு க்ளோனு. ஸோ சப்போஸ் இந்த ஹோம்லேண்டர் மோசமாக மாறிட்டா இவனை எப்படி தடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஹோம்லேண்டரை கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஹோம்லேண்டர் தான் இந்த ஹோம்லேண்டரை போட்டு தள்ளுவான், மெயின் ஹோம்லேண்டரை. அப்போ இந்த சீரீஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிறவன் வந்துட்டு ஒரு ஹோம்லேண்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஹோம்லேண்டரோட அந்த க்ளோன் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மேபி இவனை கூட இந்த கடைசியில் இந்த ஹோம்லேண்டரை போட்டு தள்ளலாம். ஐ மீன் எப்படி அவன் பிளாக் நாரை போட்டு தள்ளன மாதிரி பிளாக் நார் சூட்டில் இருக்கிற அந்த ஹோம்லேண்டர் அந்த க்ளோனு இவனை போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் பிளாக் நார் வழக்கம் பேசவே மாட்டான், ஆனால் இவன் அடிக்கடி பேசிக்கினே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த ஸ்டைலையே மாற்றிக்கிட்டு இருக்கானே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் புச்சர் கொஞ்ச நாளில் சாக போகிறான் அப்படின்றத பற்றினா சொல்லியிருப்பாங்க. அப்படி சாக போகிறான்றதை காட்டும் போதே பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் எத்தனை நாளில் சாக போகிறான் அப்படின்னா 6 மாதம் தான் எனக்கு டைமுக்கு சொல்லும் போது இந்த பாய்ஸை விட்டு ஒழுங்குமுறையாக கிளம்பிடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாய்ஸை விட்டே அவனை தொத்திருப்பாங்க. மார்வின் என்னடே இந்த டீமில் இருக்கிறதே நான் தாண்டா, என்னையவே துரத்துறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம புச்சரோட ரியாக்ஷன். பட் எகைன் பார்த்தீங்கன்னா திரும்ப 4வது எபிசோட்லேயே புச்சரை எகைன் டீமில் சேர்த்துக்கிட்டு இருப்போம்.
அடுத்தா டீப் கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீப் ஒரு பக்கம் ஒரு ஆக்டோபஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். ஏன்டா மனுஷங்கள் தான் விட்டு வைக்க மாட்டேன்னு ஆக்டோபஸையுமே விட்டு வைக்க மாட்டாடான்னு கேட்க தோணுது. சைட்லேயே சிஸ்டர் சேஜ் கூடயுமே இருப்பான். என்னலே நடக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ரொம்ப வெறி பிடிச்சா அலையிறான். ஃபஸ்ட்டு சீசனில் ஃபஸ்ட்லேருந்தே அவன் வெறி பிடிச்சான். ஃபஸ்ட்டு சீசனில் அவன் ஸ்டார்லைட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு மாதிரி காஜாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்து கேரக்டர் ரெண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரோலக்ஸ் மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். உனக்கு அதான் வேணுமா? வேண்டாம் வேண்டாம் சார். இனிமே சார் அவதாயா இவ என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சீரிஸை பற்றி பேசிட்டோம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா டப்பிங் பக்கம் வரும். டப்பிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி புச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சீசனில் ஒருத்தர் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி இந்த மாஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருப்பார்ல, இந்த பவானி அப்பா அம்மா கொட்ற ஒரு கேரக்டர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா அருண் அலெக்சாண்டர். அவர் தான் ஃபஸ்ட் 2 சீசனில் புச்சருக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. சீசன் 3, 4லையும் வேறு யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஏட்ரனுக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து நம்ம ரகுவரன் சார், ஐ மீன் நம்ம பென்டன் வாய்ஸ் ஆக்டர். இவர் வாய்ஸ் அடிக்கடி நிறைய இடத்துல கேட்டுக்கினே இருக்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட நருட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோக்கு இவர் தான் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துட்ருக்காப்புல. அண்ட் தமிழ் டப்பிங்கில் ஏதோ ஒரு சின்ன கோளாறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைக் நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த செகண்ட் எபிசோடில் மட்டும் வாய்ஸ் ரொம்ப லேட்டாக வந்துருக்கு. வீடியோ முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு, வாய்ஸ் அது பாட்டுக்கு பொறுமையாக பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அதில் ஏதோ டப்பிங் அந்த இது பண்ணுறதுல ஏதோ கோளாறு, எடிட்டிங் பண்ணுறதுல ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார்லைட்டருக்கும் ஃபயர் கேக்கருக்கும் உண்டான அந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இருந்துட்டு இருக்கு. கடைசியில் ஒரு ஸ்டேஜை வச்சு அவளை கிளிக்கும் போது ஸ்டார்லைட் இறங்கி அங்கே ஒரு சம்பவம் பண்ணியிருப்பா. ஸோ இப்போ ஸ்டார்லைட்டுக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. எவ்வளோ பொறுமையாக அந்த அளவு இப்போ அந்த பொறுமையை பூரா இழந்து பயங்கரமான ஒரு ரோக் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா இப்போ ஸ்டார்லைட். அவளை வேணும்னே தான் பண்ணியிருக்கான், அவன் வேணும்னே அவனை கடுப்பேற்றுன்றதுக்காக நினச்ச பிளானில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் சிஸ்டர் ஸ்டேஜ் தான். இது அவளோட பிளானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடி வாங்கும் போது கூட சிரிச்சிட்டு இருப்பா. மொத்த பிளானையும் போட்டவ சண்டாளி அவள் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கா. அண்ட் இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ஹோம்லேண்டர் வந்துட்டு சூப்ஸை வந்துட்டு நம்ம பப்ளிக் ஆக்கணும், நார்மலைஸ் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான் இருந்துட்டு இருக்காப்புல போயிருக்கு. ஆனால் தான் விக்டோரியா நியமனியுமே நீ பப்ளிக்காக வந்துட்டு நீ ஒரு சூப்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேச வச்சிருக்காப்புல ஒரு டைமில் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோட வேர்வை திடீர்னு விழுந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். லைக் இது ஸ்பைடர்மேனில் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் காப்ளின் வந்துட்டு இருக்கும்போது ஒரு துளி பிளட்டு மட்டும் கீழே கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த சீனை தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஒரே ஒரு வேர்வை உருந்ததுக்கு அந்த இடத்துல அவனை லேசர் பண்ண ட்ரை பண்ணி அவன் எஸ்கேப் ஆகி சுற்றி இருந்தவனுங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கி அவனுங்க ஆளுக்கு கையை பிச்சு காலை பிச்சு குடலு உருவி ஒரு சின்ன வேர்வை விழுந்ததுக்கு எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து. ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயே ஏட்ரெயின் தான் காப்பாற்றுவான். எகைன் ஏட்ரெயின் பார்த்தீங்கன்னா சீரிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவனாக மாறிட்டு இருக்கான் போட்டுருக்கு. இப்போ அவன் எந்த பக்கத்தில் நிற்கிறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கான். இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் சிஸ்டர் ஸ்டேஜை மீட் பண்ண போயிருந்துருப்பாப்பில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காஸ்டியூமில் தலையில் கேப்பை போட்டு போயிட்டுருப்பாப்பில். இந்த ட்ரிக்கு மார்வலோட தானே, இப்போ ஹோம்லேண்டர் வேறு இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹோம்லேண்டர் வேறு இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. ஆக்சுவலி தொப்பி மாட்டினா பார்த்தீங்கன்னா மார்வேஷன் ட்ரிக்கை மார்வல் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேபி பார்த்தீங்கன்னா இது எதனாலக்கான இது வரைக்கும் ஹோம்லேண்டரை இந்த சூட்டை தவிர்த்து மீதி எந்த ட்ரெஸ்லையும் யாருமே பெருசாக பார்த்ததே கிடையாது. ஒருவேளை பப்ளிக்கில் இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா கூட ஹோம்லேண்ட் யாரும் பெருசாக பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவனை அந்த சூப்பர் ஹீரோ சூட்டை தவிர்த்து மற்ற ட்ரெஸ்ஸில் யாருமே பார்த்ததில்ல. அதனால் ஒரு வேளை மேபி அடையாளம் தெரியாமல் போயிட்டு இருக்கலாம். அப்படியே பார்த்தா கூட இவன் வேணாக்காதரா அப்படின்னு கூட விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சீசன் 4ஓட எண்டிங் எப்படி இருக்க போதுன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக தான் இருந்துகிட்டு இருக்கேன், என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Assemble.